பீன்ஸை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு தொக்கு செய்ய போகிறோம். எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக வெட்டணுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக வெட்டிக்கிறேன். 2 ஸ்பூன் உளுத்தம்பயிறு, 2 ஸ்பூன் கடலைப்பயிறு, 2 ஸ்பூன் மல்லி, காரத்துக்கு இது மாதிரி நான் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். இதை அப்படியே நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெரிய சீரகம், கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம், 1/4 ஸ்பூன் பெரிய சீரகம் சேர்த்துக்கலாம். போதும், இது வரம்பிடிச்சு. ஒரு 5-6 பூண்டு பழம் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நான் வெட்டி சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் ஒரு தேங்காய் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன். நான் இது வதங்க வரைக்கும் போதும். இதை ஆற வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம். போட்டுக்கலாம், கடுகு போட்டு தாளிக்கலாம், கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், தோலோடு நறுக்கி வச்ச பூண்டு போட்டுக்கலாம், கருவேப்பிலை பூண்டு சேர்த்து நம்ம தாளிக்கலாம். வதக்கி அரைச்சி வச்சா சேர்த்துக்கலாம். அப்படியே லைட்டாக போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி டேரெக்டாக நீங்கள் வெங்காயம் தக்காளி கூட போட்டு இதில் வதக்கிக்கலாம். அது கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் இதுமாரி ஒரு வாட்டி வதக்கி அரைச்சி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த கிரேவி நம்ம சப்பாத்தியில் தோசையில் வச்சு சாப்பிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இதை அப்படியே வதக்கி அரைக்கிறோம். பிறகு நம்ம பொடியாக நறுக்கி வச்சா பீன்ஸை சேர்த்துக்கணும். எந்தளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக நறுக்கி அதில் சேர்த்து இப்படி செஞ்சு விடுவோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மிளகாய்த்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து அப்படியே பிறகு வதக்கும். சுத்தமாக உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்து அப்படியே வதக்கணும். கொஞ்சம் போதும். ஒரு 50 மில்லி தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே வதக்கும். மசாலாலாம் பச்சை வாசம்லாம் போயிடுது. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், என்ன அழகாக சூப்பராக ஆயிடுச்சு பார்த்தியாங்க. பீன்ஸு தொக்கு ரெடி பண்ணிட்டேன். நம்ம வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான பீன்ஸ் தொக்கு செஞ்சிட்டோம். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக லெமன் அப்படியே போட்டுக்கலாம். லெமன் சும்மா ஒரு 4-5 ட்ராப்ஸ் போட்டால் போதும். அவ்வளோதான். புளிப்பு தேவைப்பட்டால் போட்டுங்க, இல்லைனா விட்டுடுங்க. உப்பு, புளிப்பு, காரம் உங்கள் விருப்பப்படி சேர்த்துங்க. மற்றபடி இது ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு. இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு ஏற்ற நல்ல சைட் டிஷ்ஷு நான் நினைக்கிறேன். நீங்களே இதே மெத்தட் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.